அஸ்ஸலாமு அலைக்கும். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம்னா மலேசியாவில் உள்ள ஏர்போர்ட்ல தான் இருக்கோம். ஹஜ் செய்யறதுக்காக என்னோட அக்கா அவங்க வந்து ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்கள ரிசீவ் பண்றதுக்காக தான் நாங்க போயிருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியா போய் ஹஜ் செஞ்சுட்டு வந்துட்டாங்க. அவரை வரவேற்கிறதுக்காக நாங்க எல்லாருமே போயிருந்தோம். இது வந்து அவங்களோட மனைவியும் அவங்க பிள்ளைங்களும் அவங்களுக்கு பூங்கத்தை கொடுத்து அழகா வந்து அவங்கள வரவேற்கிறாங்க பாருங்க. அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அவங்க அத்தா வரவும் அந்த குட்டி பாப்பா பாத்தீங்களா பின்னாடியே ஓடுது. அப்புறம் வந்து அவங்களோட அத்தம்மா இருந்தாங்க. அவங்க அத்தம்மாவுக்கு நல்லா சலாம் பண்ணிட்டு அதோட அவங்க அம்மாவும் என்னோட அக்கா அவங்களுக்கும் சலாம் பண்ணிட்டு அப்படியே எல்லாருக்கும் சலாம் பண்ற மாதிரி அவங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அவரோட மாமனார் மாமியார் அவங்களுக்குலாம் சலாம் பண்ணிட்டு அதோட அவங்களோட அத்தாவுக்கும் சலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நானும் போய் அவங்க நான் தான் சலாம் பண்ணிட்டு நானும் வந்தேன். அதோட அவங்க தம்பி எல்லாருமே சலாம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து என்னோட பிள்ளைங்களும் வந்து சலாம் பண்ணாங்க. பார்த்தீங்களா ரத்திகாவும் சலாம் பண்ணிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கிட்டாங்க. பெரியதாக்கு சலாம் கொடுறான்னு சொன்னா அழுதுக்கு நிக்கிறான். அப்புறம் அந்த குட்டி பாப்பா ஒரு வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்னோட மச்சான் வந்தாங்க. மச்சான் வந்துட்டு சலாம் பண்ணாங்க. நல்லபடியா சலாம் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஓகே கை கொடுத்துட்டு போயிட்டாங்க. அப்புறம் வந்து சொந்த பந்தங்கள்லாம் வந்துக்கிட்டாங்க. ஓகே ஜோர்ல இருந்து ஒரு பஸ் ஆள் வந்தாங்க. எல்லாமே நம்ம சொந்த பந்தம் தான். வந்து எல்லாருக்கும் வந்து அவங்க வந்து சலாம் பண்ணாங்க. இவங்க வந்து காலையில் 5 மணிக்கு வந்து இறங்குறாங்கன்னு சொல்லிட்டு நாங்கள்லாம் வந்து 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகி நாங்கள் வந்து 6 மணிக்கு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் அவங்க வந்து 6:45 தான் வெளியாகுனாங்க. இவர் வந்து காலையில் 5 மணிக்கு வந்து இறங்குனாங்க. அவங்க வெளியாகிறதுக்கே வந்து 1.25 மணி நேரம் ஆச்சு. 6:45 தான் வந்தாங்க. நாங்கள் எல்லாம் அவங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். மாமுமார்கள் மச்சாமார்கள் பெரியத்தா மாமத்தா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொந்த பந்தமும் வந்து அவங்களுக்கு வந்து சலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த சின்ன பசங்கள்லாம் வந்து சலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நல்லபடியா சலாம் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களோட மாமி பெரியமா அதுக்கப்புறம் அவங்களோட மச்சிமார்கள் எல்லாரும் வந்து பேசிக்கிட்டு நல்லா விசாரிச்சுட்டு இருந்தாங்க. அதோட எல்லாருமே கேட்டுக்கிட்டு விசாரிச்சு போனாங்க. அடுத்து ஒரு 2 மணி நேரத்துல எங்க அண்ணனும் மச்சியும் தான் ஹஜ்ஜுக்கு போயிருந்தாங்க. அவங்களும் வந்துட்டாங்க. அதை பாருங்க வந்துகிட்டு இருக்காங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக நாங்க நின்றுகிட்டு இருந்தோம். வரவுமே வந்து எல்லா மக்களும் வந்து அவங்களுக்காக சலாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. புனிதமான ஹஜ் பயணத்துக்கு போயிட்டு வந்ததுனால அவங்களுக்கு எல்லாரும் வந்து சலாம் கொடுக்குறாங்க. அதனால நன்மைக்கு ஒரு நன்மை தான். அந்த நன்மையை நம்ம தேடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம ஏர்போர்ட்டுக்கே போய் நம்ம வந்து அவங்களுக்கு வந்து சலாம் கொடுக்கறதுக்காக போறோம். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் வந்து இதே மாதிரி வந்து ஹஜ்ஜி உம்ராக்கெல்லாம் போறதுக்கு நம்ம நியத்து வைப்போம். நம்மளோட நியத்தெல்லாம் வந்து நிறைவேறதுக்காக நம்ம வந்து துவா பண்ணிக்கிட்டே இருப்போம். இன்ஷா அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு நாள் அது நிறைவேறும். அடுத்து வந்து என்னோட மச்சிக்கு வந்து நான் போய் சலாம் பண்ணேன். அவங்க நல்லபடியாக நம்மளை கட்டி அணைச்சு நல்லா சலாம் கொடுத்தாங்க. நம்ம பேரை வந்து அவங்க மாமாவை பார்த்துக்கிட்டே இருந்தா மாமா சலாம் பண்ண மாட்டாங்களான்னு. ஓகே அதோட சலாம் பண்ணதோட அவருக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. நானும் என்னோட அக்காவும் எங்கள் அண்ணனுக்கு சலாம் பண்ண போனோம். ஓகே இவங்க தான் வந்து என்னோட மூத்த அண்ணன். அடுத்து வந்து நம்ம ரத்திகா செல்லம் அவங்க மாமுக்கு வந்து சலாம் கொடுத்தாங்க. அவங்க மாமும் சலாம் கொடுத்துட்டு அதோட அவங்களோட பேரனுக்கு வந்து போய் கட்டி அணைச்சி சலாம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து என்னோட பிள்ளைங்களும் 3 பேரும் வந்து மாமுக்கு வந்து சலாம் கொடுத்தாங்க. அவங்களும் சலாம் கொடுத்துட்டு போயிட்டாங்க. அண்ணன் வந்து மக்கள்லேருந்து பேரிச்சம்பழம் வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்து அத்தை எடுத்துக்கிட்டு எல்லாருக்கும் கொடுக்க சொன்னாங்க. அப்புறம் எல்லாருமே கொடுத்துருந்தாங்க. நானும் போய் பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டேன். இந்த பார்த்தீங்களா ஜஸ்லானே வண்டியில் எப்படி போறாருன்னு அவருக்கு செம்ம ஜாலி தான். ஓகே ஏர்போர்ட்டில் எடுத்த ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணியிருக்கிறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. என்னோட வீடியோக்கெலாம் வந்து லைக் கொடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.